வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ஃபஸ்ட் பஞ்ச் கிளிம்ஸ் வீடியோ இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட் பஞ்ச் கிளிம்ஸ் பார்த்துட்டிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எல்ஐகே படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரிங்கிறது முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போலேருந்து 15 வருஷம் தாண்டி 2040 நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட் பஞ்ச் கிளிம்ஸ் பார்க்கும்போது, விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது 2040 மாதிரி இல்லை, இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு 2100 நடக்கிற ஒரு கதைக்களம் மாதிரி தான் இருக்குது. 2040 இவங்க காட்டுற அளவுக்கு இவ்வளோ அட்வான்ஸ்டாக உலகம் மாறிடுமா அப்படிங்கிறது தெரியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எல்ஐகே படத்தோடைய கதைக்களம் சென்னை சிட்டியில் நடக்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அடையார் பிரிட்ஜை காட்டுறாங்க. மேலே பின்னாடி பார்க்கும்போது யஷோடைய நடிப்பில் மிஷன் இம்பாசிபிள் 14 அந்த படத்தோடைய பேனர் பார்க்க முடியுது. உண்மையிலேயே ஃபியூச்சரில் மிஷன் இம்பாசிபிளில் யஷ் நடிக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கலைஞர் மெட்டாவர்ஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு பேனரும் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது மூலிமா விக்கி நமக்கு சிம்பாலிக்காக என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது 2040 திமுக தான் ஆட்சி பண்ணும், ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்ல வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா திமுக அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும் போது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கலைஞருடைய பேர் தான் வச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி தான் இப்பயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ரேமோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காட்டப்படுது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கான ஒரு ரெஃபரன்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவர் குறைஞ்சது 2040 வரைக்கும் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார், ரிட்டையர் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸாக தான் அது இருந்தது. ஸோ அவருக்கான ஒரு பேனர் சின்னதாக பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தலைவர் 189 அப்படின்னு போட்டிருக்கு. அதுலேயும் ஒரு குறியீடு இருக்குது. 1 + 8 + 9 = 18. 8 + 1 9. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக தலைவர் 189 வச்சிருக்காங்க அப்படின்னு. சிம்பாலிக்காக விக்கி அவர் தான் அந்த ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு போல. ஆசைப்படுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஆசைப்படுறது நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இப்படி தான் ஏகே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை விக்னேஷ் சிவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் விக்னேஷ் சிவன் அதை கம்ப்ளீட்டாக சொதப்பிட்டாரு. இப்போ அடுத்து சூப்பர் ஸ்டாரை டார்கெட் பண்ணியிருக்காரு போல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. படத்தோடைய ஹீரோயின் கிருத்தி ஷெட்டி ஒரு டாக்ஸியில் இறங்குறாங்க. அந்த டாக்ஸி பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் டாக்ஸி, டாக்ஸி ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டிருக்கு. பின்னாடி நுங்கம்பாக்கம் வடக்கு அப்படின்னுமே தமிழில் எழுதியிருக்கு. ஆனால் தமிழ் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃப்ரேமில் மட்டும்தான் பார்க்க முடியுது. மீதி எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் தான் இருக்கு. படத்தோடைய வில்லனான எஸ்ஜே சூர்யா அவருடைய கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா சூரியன். எதனால சூரியன் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அவருக்கு ஒரு ரோபோட் ஒன்று இருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன்ஸ் ப்ரோ அப்படிங்கிற பேர் இருக்கு. அண்ட் அந்த ரோபோவுடைய வாய்ஸாக தான் அனிருத்தோடைய வாய்ஸ் வருது. ஒருவேளை இந்த கிளிம்ஸ்க்கு மட்டும்தான் அனிருத் வாய்ஸ் கொடுத்துருக்காரா, இல்லை படத்திலே அந்த ரோபோட்டோடைய வாய்ஸ் ஃபுல்லாக அனிருத் தான் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமே தெரிய வரும். ரவிவர்மன் தான் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸுமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஃபிலிமுக்கு என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸுமே கரெக்டாக வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இதை தாண்டி இந்த படத்தோடைய கதை, திரைக்கதை இது ஒரு லவ் ஸ்டோரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் எப்படிப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்க போது, அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக விக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, இதில் தான் அந்த படத்தோடைய வெற்றி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பஞ்சில் அனிருத்தோடைய எனக்கென யாரும் இல்லையே அந்த சாங்கை பிளேஸ் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த சாங் ரொம்ப வருஷம் ஆகுது. அது வந்த டைமில் செம ஃபேமஸாக இருந்தது. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சாங்கை கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ படத்துலையுமே ஃபுல் சாங் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்ஐகே தீபாவளி ரிலீஸ்லேருந்து பின் வாங்குற மாதிரி தெரியல. தீபாவளி ரிலீஸுங்கிறத ஒவ்வொரு தடவையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் டியூட் மூவி டீமும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறத அவங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே தீபாவளி ரிலீஸை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஒரே ஹீரோவோடைய 2 படங்களும் ஒன்றா ரிலீஸ் ஆகிறது அவ்வளோ சரியாக இருக்காது. ஏதாவது ஒரு படம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட் மேபி இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் பின் வாங்குறாங்களா இல்லை வேறு டேட் போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ரவி மோகனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ரவி மோகன் ஸ்டுடியோஸோடைய கிராண்ட் லான்ச் நேத்தி நடந்துச்சு. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் ரவி மோகன் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தயாரிக்கிற 2 படங்களை அஃபிஷியலாக நேற்று லான்ச் பண்ணியிருந்தாரு. முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். ஒரு படம் ப்ரோ கோட், டிக்கிலோனா படத்தோடைய டைரக்டர் கார்த்திக் யோகி அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரவி மோகன், எஸ்ஜே சூர்யா, மலையாளம் ஆக்டரான அர்ஜுன் அசோகன் இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் அஸ் அ டைரக்டர் அவருடைய டெபியூ டைரக்ஷனல் ஃபிலிம் யோகி பாபுவை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தோடைய டைட்டில் அன் ஆர்டினரி மேன். அந்த படத்தோடைய ப்ரோமோவும் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 ப்ராஜெக்ட்ஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது இல்லாமல் ஃபியூச்சரில் இன்னும் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் நிறைய படங்கள்
படங்கள் வந்து தயாரிக்க போகிறாங்க. அண்ட் கார்த்தி இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகனுடைய டைரக்ஷனில் நானும் ரவியும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு. மேபி அந்த ப்ராஜெக்ட் ஃபியூச்சரில் நடக்கலாம். அதை வந்து ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தான் தயாரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்கேவும் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்களும் வந்து ஃபியூச்சரில் ஒன்றா சேர்ந்து கொலாபரேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ரவி மோகன் ஸ்டுடியோஸ் எப்படிப்பட்ட படங்கள் தயாரிக்க போகிறாங்க, ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரவி மோகனை பற்றி வர இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சியூக்குள்ள ரவி மோகன் வரப்போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த படத்தில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பென்ஸ் வந்து எல்சியூக்குள்ளே வந்துருச்சு. பென்ஸ் படத்தில் ஏற்கனவே ராகவா லாரன்ஸ், நிவின் பாலி இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. இந்த பென்ஸில் வந்து ரவி மோகனும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அவரும் வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக மாதவன் வந்து பென்ஸில் ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் ரவி மோகன் இந்த படத்துக்குள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஜெயிலர் 2 உடைய ஒரு அப்கமிங் ஷெட்யூலில் எஸ்ஜே சூர்யா வந்து ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிற கில்லர் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பயங்கர பிஸியாக இருக்காரு. ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கில்லருடைய ஷெட்யூல் முடிச்சுட்டு தான் ஜெயிலர் 2ல வந்து அவர் ஜாயின் பண்ண போறாரு. எஸ்ஜே சூர்யா தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் அதை பற்றி கன்ஃபார்மாக வந்து தெரியல. சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவருடைய போர்ஷன்ஸ்க்கான செட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அடுத்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை பற்றி இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நியூஸ் வந்து புதுசு கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். நம்ம அப்பவே வந்து சொல்லியாச்சு. டைரக்டர்ஸ் அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்க 3 பேரும் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸாக விஜய் கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்பவே நியூஸ் வந்தது. எப்படி அருணாச்சலம் படத்தில் அந்த படத்தோடைய டைரக்டர் சுந்தர் சி வந்து ஒரு சீனில் பிரஸ் ரிப்போர்ட்டராக சூப்பர் ஸ்டார் கிட்ட கேள்வி கேட்பாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க 3 பேர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அனிருத் எப்படி வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து மனசலாய சாங்கில் வந்து டான்ஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தில் இன்ட்ரோ சாங்கா எந்த சாங்குன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு சாங்கில் அனிருத்தோடைய அப்பியரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க போது. அவரும் விஜய் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. சூர்யா அடுத்து நடிக்க போற சூர்யா 47 இந்த ப்ராஜெக்டை ஜித்து மாதவன் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்துக்கு யார் எடிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது பிரேமலு படத்துக்கு எடிட்டராக ஒர்க் பண்ண அஜ்மல் சபு அவர் தான் இந்த படத்துக்கும் எடிட் பண்ண போறாரு அப்படிங்கிற லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி யார் பண்ண போறா அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. உன்னி பலோட் இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரம், மின்னல் முரளி, ரொமான்சம் இந்த படங்களில் வந்து சினிமாட்டோகிராஃபி டீமில் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. இந்த சூர்யா 47 படத்தில் தான் அவர் டெபியூ சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. ஜித்து மாதவன் எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து சூர்யா வச்சு இந்த சூர்யா 47 எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து துல்கர் சல்மானை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. இது இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மோகன்லால் கிட்ட ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. மோகன்லால் கூடயுமே அவர் ஒர்க் பண்ண போறாரு. ஆக்சுவலாக சூர்யா 47க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் மோகன்லால் கூட தான் ஒர்க் பண்ண வேண்டியது. பட் மோகன்லால் மற்ற கமிட்மெண்ட்ஸில் பிஸி ஆகிட்டதுனால ஜித்து மாதவன் இப்போ சூர்யா பக்கம் வந்துட்டாரு. சூர்யா வச்சு ஜித்து மாதவன் எடுக்கிற இந்த ப்ராஜெக்டில் சூர்யா வந்து ஒரு போலீஸாக நடிக்க போறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுவும் சாதா போலீஸ் கிடையாது, ஒரு ரவுடி காப்பா வருவார். எப்படி ஆவேசம் படத்தில் ஃபகத் ஃபாசிலோடைய கேரக்டர் இருந்துச்சோ, ஒரு ஃபன் மாஸ் எல்லாம் கலந்து இருந்ததோ, அதே மாதிரி தான் சூர்யா 47 இருக்க போது. சூர்யா 47 மட்டும் இல்லை, மோகன்லாலை வச்சு ஜித்து மாதவன் எடுக்கிற அந்த ப்ராஜெக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து ஆவேசம் படம் மாதிரியே ஒரு கேங்ஸ்டராக தான் மோகன்லால் வருவார் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது.